இதில் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26லிருந்து 30 வரை ஒரு விசை வாசிக்க கேட்போம். 26லிருந்து 30 வரை. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவருடைய கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். 26 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவருடைய மரணத்தை நம்ம நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ராபோஜன பந்தியில் கை போட்டு அவருடைய மரணத்தை ஞாபகப்படுத்துகிற உன்னதமான பண்டிகையில் நம்ம கை போடுகிறோம் என்றால் அவர் வரும் அளவும் நம்ம அந்த ஞாபகத்திலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் ஒரு விசை கூட நமக்கு தெரிவிக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க. கர்த்தர் வருமளவும் இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளை மட்டும் இல்லை, நாளைக்கு மறுநாள் மட்டும் இல்லை, இல்லை ஒரு 10 நாளைக்கு மட்டும் இல்லை, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை ஞாபகப்படுத்துகிற உன்னதமான பண்டிகை இந்த பண்டிகை. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கேயாவது டிவிலையோ எங்கேயாவது கிரிக்கெட்டை கண்டா கர்த்தருக்கு அதாவது பாடு மரணங்களை அவர் வருகிற நாள் வரைக்கும் ஞாபகம் வைக்காமல் விட்டுக்கிடுகிறோம். செல்லை பார்த்தா விட்டு விடுகிறோம், உலகத்தில் உள்ள சூழ்நிலை பார்த்தா விட்டு விடுகிறோம், ஒரு கல்யாணம் வந்தால் விட்டு விடுகிறோம், ஒரு கங்காச்சம் வந்தால் விட்டு விடுகிறோம். ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டால் ஆண்டவர் நமக்காக மரணப்பட்டார், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார்ங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். ஆமென். எப்படி போயிடுறோம்? மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. இது பாடில்லை என்பதை கர்த்தர் நம்முடைய ராபோஜன பந்தியில் விளக்கி தருகிறார். 26வது வசனத்தை ஒரு கூட வாசிங்க. ஆகையால் அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், எப்படி கர்த்தர் வருமளவும் இந்த பாத்திரத்தில் நம்ம எத்தனை நாள் எத்தனை வருஷம் எத்தனை நாள் அந்த பானம் பண்ணினாலும் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை என்ன செய்யணுமா? ஞாபகத்திலே வச்சுக்கணும். எந்த இடத்துல போனாலும் சரிதான், எந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான், எந்த காரியத்தில் இருந்தாலும், எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் வருமளவும் அவர் பாடுபட்டார், நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், சரீரம் கிழிக்கப்பட்டது, இரத்தம் சிந்தப்பட்டது, நம்ம அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மாற கழுவப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டே இருக்கணும். அதுதான் எந்த நேரத்திலும் உன் கையை வானத்துக்கு நேர உசத்தி பரிசுத்த கையோடு அவரை ஸ்தோத்திரம் செய்வதற்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்போ அவர் வரும் வரவும் அவருடைய மரணத்தை நம்ம என்ன செய்யணுமா? நினைக்கணுமா? 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவன. அப்போ நீ இன்னைக்கு பந்தியில் கை போட்டு அடுத்து கந்தியில் கை போடுகிற நாள் வரைக்கும் கர்த்தருடைய பாடு மரணங்களை நீ ஞாபகத்தில் வைத்து தேவ பயத்தோடு நமக்காக கர்த்தர் மரித்தார், நமக்காக சரீரம் கிழிக்கப்பட்டது, நமக்காக இரத்தம் சிந்தப்பட்டார் என்கிற நடுக்கத்தோடு இருக்காம நீ பந்தியில் கை போட்டேன்னா அபாத்திரமாக கை போடியன்னு அர்த்தம். வாசிங்க 27 26 27 வாசிங்க. ஆகையால் அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு வருமளையும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ
அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாக இருப்பான். ஆமென். முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் வருமளவும் அவர் மரணத்தை என்ன செய்யணும்? நினைவில் வச்சுட்டே இருக்கணும். அப்படி நினைவில் வைக்காம நம்ம மனமந்த வாழ்க்கையில் போயிட்டு சுற்றிட்டு காடு மேடெல்லாம் அடித்து பைத்தியக்காரன் செய்கிறது போல செய்துட்டு வந்து திரும்ப பந்தியில் கை போட்டால் அவர்கள் யாரா? குற்றம் உள்ளவர்களாம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 28 வாசி. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடை. அப்போ இன்னைக்கு பந்தியில் கைபோடிய நீ கல்யாண வீட்டுக்கு போனாலும், கர்மாதி வீட்டுக்கு போனாலும், துக்க வீட்டுக்கு போனாலும், சந்தோஷ வீட்டுக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜ் போனாலும், வேலைக்கு போனாலும், தொழிலுக்கு போனாலும், எந்த இடத்துலையும் கர்த்தருடைய பாடு மரணத்தை ஞாபகப்படுத்துகிறதா இருந்து ஒன்று அறிஞ்சு புரிஞ்சு பந்தியில் கை போடும். விளங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். பாருங்க, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். யான்னு கேட்டா என்னத்தினான் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி புசிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, ஒரு 2 மணிக்கு ஒரு ஆராதனை, ஒரு அரை மணிக்கூர் கூட குறைச்சி ஒரு 2 ஆராதனையை வச்சு ராபோஜன பந்தி ஒன்றும் இல்லாமல், அல்லி ராபோஜன பந்தி மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 நிமிஷம் வச்சு விட்டா யாருக்கும் சங்கடம் இல்லை, யாருக்கும் கவலை இல்லை. ராபோஜன பந்தியில் நான் கலந்து கொண்டேன். எங்களுக்கு பாஸ்டர் பிச்சு தாரார். பாஸ்டர் என்ன செய்யார்? பிச்சு தாரார். யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அப்போ இந்த தடவை ராபோஜன பந்தியில் கை போட்டுட்டு அடுத்த ராபோஜன பந்தியில் கை போடும் வரைக்கும் உன் கை பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென். ஏன்னா அவருடைய பாடு மரணங்களை அனுதினமும் ஞாபகப்படுத்தி நம்ம இயேசுக சரீரத்தை சாப்பிட்டு இருக்கிறோம், இரத்தத்தை பருகி இருக்கிறோம். அதனால நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னு ஞானத்தோட வாழ்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதமும் நித்திய ராஜ்யமும் உண்டாகுமே தவிர இல்லைங்க தேவனுடைய ராஜ்யம் அவங்கள விட்டு விலகி போயிடும். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் அவங்கள விட்டு விலகி போயிடும். ஆமென் சொல்லலாமே. விலகி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. 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 நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஞானத்தோடு அறிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இதுதான் ஞானம் உள்ள பிள்ளைகள் இயேசுடைய சரீரம் இன்னதென்று கண்டறிய முடியும், மற்றவங்களுக்கு கண்டறிய முடியாது. ஆமென். 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 நிறைய பேர் நினைக்க கூடும், எல்லா சபையிலையும் இப்படி இல்லையே, அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக. நீங்கள் உங்கள் அப்பா காலத்தில் இல்லைங்க அப்பாய்க்க காலத்தில் உள்ள ஆதி பெந்தேகோஸ்து சபையை பற்றி கேளுங்க. ஆமென். என்ன சொல்கிறேன், என்ன செய்தாலும் ஆண்டோடைய இரக்கம் இல்லாத கிருபை இல்லாமல் ஒருவனும் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். ஆமென். இதன் நிமித்தம் உங்களில் அநேக பேர் பலவீனரும் வியாதியும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைகிறார்கள். ஆமென். நிறைய பேர் செத்தம் போகிறார்கள், நிறைய பேருக்கு பாடு வேதனை கஷ்டம் அது இது நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்குது. பந்தியில் கை போடுகிற பிள்ளைகளுக்கு வீட்டில் சமாதானம். பச்சை தண்ணியை குடி,
ஸ்தோத்திரம் பண்ணி பச்சை தண்ணியை குடி. இன்னைக்கு பச்சை தண்ணி குடிச்ச வேண்டிய அவசியம் இல்லை. 20 கிலோ அரி இருக்கு, கஞ்சியை குடி. ஒரு உள்ளியம் கடிச்சு, ஒரு பச்சை மிளகம் கடிச்சு கஞ்சியை குடி. உன் சமாதானம் உன் வீட்டில் இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்டா இல்லையா? இதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை. இதுதான் ராபோஜன பந்தியில் கை போடுகிற பிள்ளைகளுடைய ஒரு விசேஷித்தமான கிருபை. ஆமென், ஆமென். அப்போ இந்த பந்தியில் கை போட்டுட்டு அடுத்த பந்தியில் கை போடுகிறது வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய பாடு மரணத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஹல்லேலூயா. சரி, இப்படி தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து பயம் நடுக்கம் இல்லாதவர்களிடத்திலும், எப்படி தேவனுடைய சரீரத்தை குறித்தும் இன்னைக்கு நம்ம போஜனம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம இன்னைக்கு ராபோஜன பந்தியில் ஆண்டோடைய இரத்தத்தையும் ஆண்டோடைய சரீரத்தையும் ஞாபகப்படுத்த போகிறோம், புசிக்கிறோம், பருகிறோம். இந்த இரத்தத்தை குறித்தும் சரீரத்தை கொடுத்து ஒரு பயம் நடுக்கம் இருக்க வேண்டும். இல்லாமல் நிர்விசாரமாய் கர்த்தருடைய பந்தியில் கை போடுகிறோம் என்றால் அந்த பரிதாபம். கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே ராபோஜன பண்டிகையை போல, பஸ்கா பண்டிகை போல, ராபோஜன பண்டிகை போல சிறந்த மனமகிழ்ச்சியான பண்டிகை இனி ஒன்று இல்லை. ஆமென். அப்போ அந்த மனமகிழ்ச்சியின் பண்டிகையை கர்த்தர் தந்த வழிப்படி, கர்த்தர் தந்த முறைமையின்படி இருந்து நம்மை நாமே சோதித்தறிந்து அவருடைய பந்தியில கை போட்டா டபுள் ஆசீர்வாதம். இந்த உலகத்திலையும் நாம் ராஜாக்களும் மந்திரியமாக இருப்போம், உன்னதத்திலும் ஆசாரிய ஊழியத்தை செய்வோம். ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப பயம் நடுக்கம் இல்லாதவரிடத்திலும் நிர்விசாரமாக இருப்பவரிடத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்படும். இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி ஆண்டுடைய சரீரத்தையும் ஆண்டுடைய இரத்தத்தையும் குறித்த பயம் நடுக்கம் இல்லாம நிர்விசாரமாய் ஒருவன் ராபோஜன பந்தியில கை போடுவானானால் தேவனுடைய ராஜ்யம் உங்களை விட்டு அகன்று போகும். ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உன்னதத்தின் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப நிர்விசாரமா இருந்து ராபோஜன பந்தியில கை போட்டா தேவனுடைய ராஜ்யம் உன்னை விட்டுன்னா பரலோக ராஜ்யம் உன்னை விட்டு அகன்று போகுது. தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய கரம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வரம், தேவனுடைய மகிமை உன்னை விட்டு அகன்று போகும்போது ஒரு சில காலங்களுக்குள்ளே பெரிய குழப்பத்தில் வந்து குடும்பம் நிற்க போகுது. ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் வாசிங்கள் மத்திய 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட நீக்கப்படுவதற்கான காரணம் கனி கொடுக்கல. 2 விதத்தில் உள்ள கனியை நீ கொடுக்கல. ஆண்டவராகிய தெய்வம் நாமம் தூசிக்கப்படும்படியாக நீ செயல்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கும்படி செய்கிற விதத்தில் இருக்கிறது நிமித்தம் ஆவிக்குரிய கனி ஒன்னால் கொடுக்க முடியல. ஆமென். அதான் இந்த பந்தியில கை போட்டுட்டு வருகிற 22ஆம் தேதி பந்தியில கை போடும் வரைக்கும் நம்முடைய கரம் பரிசுத்தமா இருந்து தேவனையே போற்றிட்டு எந்த வேலை செய்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் கோபப்பட்டாலும் எரிச்சல் பட்டாலும் தேவனுடைய நாமத்தின் பரிசுத்தத்தை அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் குறித்து நடுக்கத்தோடு பயத்தோடு இருந்து நிர்விசாரம் இல்லாமல் இருந்தா ஆண்டவர் உலகத்தில் நீ அவருக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய ஆவிக்குரிய கனியை நீ கொடுக்கக்கூடியவளாய் இருப்பாய். 2வது ஆத்தும கனியை நீ கொடுப்ப. கழிஞ்ச திருவிருந்து 2 மாசம் ஆகுது இல்லையா? ஆகுதுல்ல 2 மாசம். இன்னைக்கு இந்த திருவிருந்து வர
ஒரு ஆத்மாவை சபைக்கு கூட்டிட்டு வந்து, ஊழியத்துக்கு போறவையா இல்லை, ஊழியத்துக்கு போறதுல கூட்டிட்டு வரதை கணக்கில் ஆக்கப்படாது. புரியுதா? ஊழியத்துக்கு போறதுல கூட்டிட்டு வரதை கணக்கில் ஆக்கப்படாது. உங்க வீட்டுக்கு அருகாமையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு ஆத்மாவை சபைக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்பா. நீ நேற்று ஒன்று கூட்டிட்டு ஒருவரும் இல்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், வியாக்கியானமாக புரிஞ்சுக்கொள்ளணும். நிர்விசாரமாக இருந்தால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒன்னால் முடியாத காரியம், ஒன்னால் முடியாது. சொல்லுவோம், நான் அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், அவளை பார்த்தேன், இவளை பார்த்தேன். இன்னும் நம்மளால் கூடாத காரியம் இது கர்த்தரால் கூடும். ஆனால் நம்மளால் கூடிய காரியம் என்னன்னு கேட்டால், இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு பந்தியில் கை போடுகிற நீ அடுத்த மாதம் 22ஆம் தேதி பந்தியில் கை போடுகிறது வரைக்கும் கர்த்தருக்கு ஆவியின் கனியை கொடுக்க முடியும். இது ஒன்னால் முடியும். முடியுமா முடியாதா? முடியும். மலை பிரசங்கத்தில் சொன்ன அந்த இது அது 2 கொரிந்தியரில் 1 கொரிந்தியரில் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அன்பு, இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் ஒன்னால் செய்ய முடியும். ஒருவன் திட்டினால், ஒருவன் ஏசினால், ஒருவன் கெட்டார்த்தம் விழிச்சால், ஒருவன் அடித்தால் சகித்து போவதற்கு ஒன்னால் முடியும். ஆமென். மறுபதில் பேசாம ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போவுக்கு ஒன்னால் முடியும். அப்ப நீ ஆண்டவருடைய ராபோஜன பந்தியில் உட்கார்ந்து இயேசு தயவுள்ள இயேசு, கிருபை உள்ள இயேசு, அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நீ பருகி உன் சரீரத்தில் வைத்து இருக்கிறால், அடுத்து பந்தியில் கை போடுகிற நாள் வரைக்கும் இந்த தேவனுடைய ஆவியின் கனியை கொடுக்க முடியும். இந்த ஆவியின் கனியை கொடுக்காம எப்படி ஆத்துமா கிடைக்கும்? எப்படி ஆத்துமா கிடைக்கும்? ஆத்துமா எப்படி கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். ஆதியில் இந்த சபையை உருவாக்குவதற்கு உண்மையா சொல்றேன், தேவனுக்கு பொதுவா சொல்றேன், நான் சுவிசேஷ ஊழியம் எல்லாம் வெளி மாவட்டத்துக்கு தான். இந்த ஊரை சிட்டியோ கன்னியாகுமரி மாவட்டத்தை சிட்டியோ கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் கடையில் வந்து என்ன சொல்லுவாங்க, வீட்டு நீ தொலைஞ்சு போயிடுவ. ஏன்னா பீடி சிசர் விற்கல, அது விற்கல, சும்மா இந்துக்களுக்கு வாரைகளுக்கு போறீங்களும் கழுத்தை அறுத்துட்டு இருக்க. எப்படி எப்படி இந்த வியாபாரத்தை செய்ய முடியும்? நான் புன்சிரிப்பு சிரிச்சுட்டே இருப்பேன், புன்சிரிப்பு சிரிச்சுட்டே இருப்பேன். அப்ப நல்லா புரியணும், ஆவியின் கனியை கொடுக்க வேண்டிய நம்மளா இருக்கணும். ஏதாவது நம்மளை யாராவது ஒரு திட்டோ ஒரு பேச்சியோ சொந்தக்காரலோ அயலத்துக்காரலோ வெளியூர்காரலோ சொல்லிட்டா நமக்கு எங்கண்டு வருது? நாடியில் கை கொடுக்காது. நமக்கு எங்கண்டு வருது கோபம்? சொல்லு. உப்பூத்தி காலில் இருந்து உள்ளம் தலைவரை வந்து மூக்கிலோடி கண்ணிலோடி வாயிலோடி வெளிப்படுது. அப்ப எப்படி தேவனுடைய ஆவியின் கனியை நீ வாழ முடியுது? எப்படி ஆவியின் கனியில நீ இருக்க முடியுது? ஆவியின் கனி இல்லாம ஆத்மா கனி எப்படி கிடைக்கும்? ஆண்டவருடைய ராபோஜன பந்தியில கை போட்டு இயேசுவின் இரத்தத்தையும் இயேசுவின் சரீரத்தையோ நீ பருகிற நீ இயேசுவின் இரத்தத்தை கிருபை உள்ள மகிமை உள்ள பிள்ளைகளாக இருக்காம, பரிசுத்தம் உள்ள சரீரம் உள்ள மகனாய் பிள்ளைகளாக இருக்காம, உன்னுடைய வாழ்க்கை வந்தது போல சுய சிந்தனையில் தோணுது போல சுய நீதியின்படி நடந்து, சுய சிந்தனையின்படி நடந்து, சுய சித்தத்தின்படி நடந்து நீ உன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போனால் ஆவியின் கனி உன்னிட்ட எப்படி விளங்கும்? திருடனை கண்டாலும் ஒருமித்து போற, பரிசுத்தவானை கண்டாலும் ஒருமித்து போற, கள்ளனை கண்டாலும் ஒருமித்து போற, பாவத்தை கண்டாலும் அதை சகிச்சு போற. லோத்தை பற்றி பார்த்தோம், சகிச்சு போற. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நீங்கள் வாழ்வதற்காக, நீங்கள் யோசிப்பதற்காக, திறம்பட நல்ல சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருப்பதற்காக ஒரு சில காரியங்களை சகிச்சு போறீர்கள். ஆவியின் கனி எங்க? அதுக்கு ஆண்டவருடைய பந்தியில கை போடுகிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் இதுக்கா நம்ம பருகிறோம், இதுக்கா புசிக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். ஆவியின் கனி கொடுப்பதற்காக இயேசுடைய இரத்தம் என்னது, இயேசுடைய சரீரம் என்னதென்று பகுத்தறிந்து அடுத்த பந்தியில கை போடுகிறது வரைக்கும் இந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்காதவர்களுக்கு ஆத்தும கனி எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? எங்கண்டு கிடைக்கும்? சிந்திச்சு பாரு. அம்மையை கண்டா ஒரு வார்த்தை,
அம்மா என்ன சொன்னா திட்டல், மற்றவை என்ன சொன்னா திட்டல். நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் வரும். நிறைய பேருக்கு என்ன தீர்க்க தரிசனம் தெரியுமா? மற்றவள்கிட்ட பேசினா இதை தான் பேசியிருப்பான். மற்றவன்கிட்ட பேசினா இதை தான் பேசியிருக்கோம். அம்மா தங்கச்சிட்ட பேசிட்டு இருந்தா இதை தான் பேசியிருக்கோம். அம்மா தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தா இதை தான் பேசியிருக்கோம். அம்மா மருமகள்கிட்ட பேசிட்டு இருந்தா இதை தான் பேசிட்டு இருக்கு. தீர்க்க தரிசனம் வருது நிறைய பேருக்கு. இப்போ எங்கிட்டு வருது இந்த தீர்க்க தரிசனம் தெரியாது. யாரு? நம்ம பெந்தேகோஸ்காரர்களுக்கு தான். யாருக்கு? நம்ம பெந்தேகோஸ்காரர்களுக்கு தான். ஏதாவது ஒன்று யோசிப்பாங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிக்கிறதே மெய் என்று உலக பழமொழி இருக்கு. இது இது வேதத்தினுடைய உன்னதமான ஒரு புதைப்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்பாடு வெளிப்பாடு வெளிப்பாடுன்னா நீ பரிசுத்தம் இல்லாமல், உன் கை பரிசுத்தம் இல்லாமல், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக்கு ஆயத்தம் இல்லாமல், ஆவியின் கனியை நீ கொடுக்காம, உன் குடும்பத்துக்காக திறப்பில் நிற்காம, உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாமல், உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தாமல், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் என்கிற உன்னதமான வாக்கு தத்தத்தை நீ பொய்யாக்கிட்டு உனக்கு வெளிப்பாடு வருது, சொப்பன் வருதுன்னா எங்கிட்டு வருது? எப்படி வரும்? அது தாரது யாரு? குறிச்சொல்லி ஆவி. குறிச்சொல்லி ஆவி உன்னை குறித்து தரலாம். நீ மனம் திரும்பு, உன் வீட்டை இப்படி பாரு, உன் பிள்ளை இப்படி செய்யுது, உன்னை தகப்பன் இப்படி செய்கிறா, உன் மனைவி இப்படி செய்கிறா, உன் மருமவை இப்படி செய்கிறா, உன்னுடைய மாமியார் இப்படி செய்கிறா, நீ மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்புன்னு ஒன்றை குறித்து சொல்லலாம். பரலோக ராஜ்யம் ஒன்றை விட்டு விலகி போயிடும். யாருக்கு கொடுக்கப்படும்? கனி கொடுக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அந்த வசனத்தை ஒரு வாசி 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு, புரியுதா, ஏமாந்து போகாதுங்க. அதுதான் முந்தினோர் பிந்தினவராகவும் பிந்தினோர் முந்தினவராகவும். யாருக்கெல்லாம் வழங்குது? நான் ஆண்டவர் துதிச்சு, ஆண்டவர் பாடி, ஆண்டவர் மகிமைப்படுத்தி சோத்திரம் பாடு, பூமி கிடுங்க ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், வானம் பிளக்கிற ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆத்மா நம்ம உலகத்தின் ஆவியின் கனி என்ன செய்யலை? கொடுக்கல. ஆவியின் கனி கொடுக்காதது நிமித்தம் என்ன செய்யலை? ஆத்மா கனி கிடைக்கல. சொல்லும் பாஸ்டர் எவ்வளவோ சொல்லேன், அப்படியே நினைப்பேன் நீ சரியில்லை. 10 பேர்கிட்ட பேசும்போது ஒரு ஆத்துமையாவது கர்த்தர் உனக்கு எழுப்பி தருவார். எப்படி தருவார்? நீ ஆவியின் கனியோடு இருந்தால். ஆவியின் கனியோடு இருந்தால். ஆமேன், ஆமேன், ஆமேன். நினைச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க முன்னே அந்த ரட்சிப்புன்னு உள்ள ஒரு உன்னதமான மகிமை கிடைச்ச உடனே, அந்த பாடு தீர்ந்த உடனே அந்த தோசையை தூக்கி மறைச்சி போட்டது போல என்னுடைய சுபாவம், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிச்சு. என்னை பார்க்குறவங்க எல்லாம் வித்தியாசத்தை பார்ப்பாங்க. எப்படி இருந்த பீட்டர் இப்படி இருக்கேன், எப்படி இருந்த பீட்டர் எப்படி முதலாளி எப்படி எப்படி என்ன செய்தீங்க, அப்படி தான் கேட்பேன். அப்படி தான் கேட்பேன். சிந்திச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது. கடையை போட்டுனா போட்டு, போனா போ, வான்னா வா, இருன்னா இரு, செத்து போனா செத்து போ. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பின் மகிமை பெற்றவருடைய உள்ளத்தினுடைய உணர்வு. ஆமென், ஹல்லேலூயா. 40 நாள் இருக்க சொல்றாரு. பெண்டாட்டி எதிர்ப்பு. சிந்திச்சு பாருங்க. நான் அதுக்கு காத்திருந்தேன், ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் கர்த்தர் அவள்கிட்டே பேசி போட்டார். மோனு கூட வந்து மோனுகிட்ட பேசி வார்த்தையை கொடுக்குறாரு. அப்பளாகும் ஒரு உபாசனையில் இருந்து முடிஞ்ச பிறகு மோனுகிட்ட இயேசு பேசியார். என்கிட்ட பேசக்கு நான் பரிசுத்தமே இல்லையா, அதுக்கு நான் தகுதியே இல்லையா? இல்லைதான். ஆண்டுடைய சித்தத்துக்கு யார் மாறி செய்கிறார்களோ அவங்களுக்கு தகுதியில். பேதுருவை பாருங்க, அவர் சொன்னார் பின்னால் போ பிசாசுன்னு சொன்னார். இயேசுடைய சித்தம் என்னது? அவர் பாடுபடணும், மரணப்படணும், அடக்கம் பண்ணணும், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து போனோம். இதுக்கு பேதுரு என்னஞ்சா? இந்த உலகத்துக்குரிய சிந்திச்சா அப்புறம் போச்சாத்தான்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள்
கனி கொடுக்கணும், ஆவியின் கனி கொடுக்கணும். சாந்த குணம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், அன்பு இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், சமாதானம் இருக்கணும், அதாவது மற்றவர்களை இந்த சாந்தப்படுத்துகிற சுபாவம் இருக்கணும், 12 கனியம் இருக்கணும், மொத்தத்தில் அன்பு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இல்லைங்கி ஆத்துமா கனி கிடைக்காது. ஆத்துமா கனி கிடைக்கலைங்கி தேவனுடைய ராஜ்யம் உன்னை விட்டு விலகி போகுது. ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ ஆத்துமா கனி கொடுக்கிறவர்களுக்கு அவர் 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 அவருடைய ராஜ்யத்தை கொடுப்பார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 8-12. 1 பேதுரு 2வது அதிகாரம், சீக்கிரமா போ. அவர்கள் பாருங்க, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறி போகிறார்கள். திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் ஒருத்தனு என்ன செய்ய மாட்டான்? இடறல் அடைஞ்சு போக மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன், உண்மையை சொல்றேன், 100க்கு 100 சொல்றேன், இடறி போக மாட்டான். திருவசனத்தை அவங்களுடைய சுய நீதியின்படி தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் இடறி போவார்கள். ஆமென். வாசி. அவர்கள் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதை ஒரு விசுவாசியை திருத்த முடியுமா? ஒரு ஊழியக்காரன் இப்படிப்பட்ட திருத்த முடியுமா? அவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். வாசி. அவர்கள் நீங்களோ உங்களின் அந்தகாரத்திலிருந்து, அதாவது இருள் நிறைந்த அந்த வாழ்க்கையிலிருந்து ஆச்சரியமான ஒளி இயேசுவினிடத்தில் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? உலகத்தானார் போல இருக்கணுமா? அழைக்கப்பட்டு ஒளியில் இடத்துல இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணுமா? இல்லை உலகத்தான் பந்தியில் கை போட்டுட்டு போம்பிள்ளை சிசர் வலிப்பான், கெட்டாவரத்தை வலிப்பான், பாக்கு வைப்பான், சாராயம் குடிப்பான், பெண்ணு பிடிப்பான், எல்லா கர்மாந்திரமும் செய்வான், அதே போல் நீங்கள் இருக்கணுமா? இல்லை கர்த்தர் வருமளவும் அவருடைய பாடு மரணங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே தேவ பயத்தோடு இருக்கிற பிள்ளையாக இருக்கணுமா? நீங்களோ அடுத்த வசனத்தை வாசி. முன்னே நீங்கள் எப்படி யாருங்க தேவனுடைய பிள்ளையாக இருந்தோமா? நானோ நீங்களோ யாராவது உலகத்தில் உள்ள சுத்த பொறுக்கியாக இருந்தோம். அதான் ஆண்டவர் சொல்லாரு, முன்னே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கல, இப்பொழுது யாரெல்லாம் இருக்கிறீங்க? தேவனுடைய ஜனமாய் இருந்த அடுத்த பந்தியில் கை போடுகிறது வரைக்கும் இன்னைக்கு புசிக்கிற இரத்தத்தையும் இன்னைக்கு புசிக்கிற மாம்சத்தையும் குறித்து பயமும் நடுக்கமும் உடையவர்களாக இருக்கணும். ஒரு நடுக்கம் இருக்கணும். ஏதாவது செய்ய போகும்பா, பேச போகும்பா, ஆண்டவரை குறித்து பேசினாலும் சரி, உலகத்தை குறித்து பேசினாலும் சரி, பொண்டாட்டியை குறித்து பேசினாலும் சரி, மனைவியை குறித்து, இந்த மாப்பிள்ளை குறித்து பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் நம்ம பந்தியில் கை போட்ட பிள்ளை ரத்தம், அவருக்கு ரத்தம் நம்மோடு இருக்குது, அவருடைய சரீரம் நம்மோடு இருக்குது என்கிற ஒரு பயம், நடுக்கம் நம்முடைய இருதயத்தில் இருந்தே ஆகணும். இல்லைங்கி நீ கர்த்தருடைய பிள்ளை அல்ல. பாசி. சரி, அடுத்து விட்டது 2 வாசிக்கணும். முன்ன நீங்க இரக்கம் பெறல. என்ன இரக்கம்? ஆசீர்வாதத்தை இரக்கத்தை சொல்ல வரல, பரலோகத்து போகக்கூடிய இரக்கம் பெறாமல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உண்மையில தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு இறக்க பெற்றேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? இன்னும் ஒரு வசனம் இருக்கா? வாசி. பிரியமானவர்களே, அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு, உங்க ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சை, எல்லாமே மாம்ச இச்சை. மாம்சத்தில் இருக்கிற கண்ணு, கண்ணில் இருக்கிற காது, தலையில் இருக்கிற காது, மூக்கு, கை, கால், இந்த இச்சையை விட்டு ஓடுன்னு சொல்றார். வாசி இருக்கா கூட? பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்நியர்களும் பரதேசியமாய் இருக்கு. அதாவது நம்ம அந்நியர் தான், நம்ம உலகத்தார் நம்மளை பரிகாசம் முடியா. அந்நியனும் பரதேசியம், ஆண்டுடைய பிள்ளையமாய் இருக்கிற நீங்கள்
ஆண்டவருடைய ஆத்துமா உன் இருதயத்தில் இருக்கு. அவர் தூதி தந்த ஜீவன் உள்ள ஆத்துமா இருக்கு. அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி பாருங்க. கிரிக்கெட்டை கண்டா பார்க்கணும் தோணும், படத்தை கண்டா பார்க்கணும் தோணும். அங்கேயாவது ஒருத்தன் செல்லை வச்சுட்டு இருந்தா என்ன செய்யணும், அவனு கூட ஒரு கையை குத்திட்டு சரிஞ்சிருந்துட்டு கிரிக்கெட்டு பார்க்க தோணும். இதெல்லாம் என்னது? மாம்சத்தில் வருகிற இச்சைகள். இதை விட்டு என்ன செய்யணும்? ஓயணும். இதை விட்டு ஓயணும். ஓயாமல் நீ பந்தியில் கை போட்டு அது ஓயாமே போயிடும், ஓயாமே போயிடும், ஓயாமே போயிடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசி எத்தனாவது வசனம்? 12 சொன்னேனா? 12 வாசி. புறஜாதிகள் அக்கிரமக்காரர் என்று பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நல் நடக்கையோடு நடையுங்க, நல் கனி கொடுக்கிறவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களை விட்டு எடுபடாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற அந்த கனி உடையவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ரோமர்கள் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 18 முதல் 22 வரை வேகமாக. நீ அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாமலும் 11 ரோமர் 11 18 22. ஓகே, வாசிங்க. அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, பெருமை பாராட்டுவாயானால் நீ தேவனை சுமக்காமல் வேரை சுமக்காமல். இதை நான் சொல்லித்தாரேன். ஒரு மரம் வந்துதான், மரம் சொல்லுதான் என்னன்னு, கிளைய பார்த்து கிளைய ஒன்று நானாக சுமைக்கு. அந்த கிளை முதல்ல சொல்லிச்சுதான். நான் கதை சொல்லித்தாரேன், பைபிளில் இருக்கதா கதையை சொல்லித்தாரேன். அந்த கிளை சொல்லிச்சுதான் இலையே பூவே காய ஒன்று நானாக சுமைக்கேன்னு. இதை கேட்ட மரம் சொல்லிச்சுதான் எனக்கு மரத்தில் ஒன்று வெட்டி தள்ளனா நீ எல்லாம் செத்து போயிடுவேன், உங்களை எல்லாம் நானாக சுமைக்கேன்னு. யாரு சொல்லிச்சான்? இல்லை மரமே, நீ பெருமை பாராட்டாத, நீ கிளையெல்லாம் சுமக்கிறது உண்மைதான், கிளையெல்லாம் சுமக்கிறது உண்மைதான். ஆனால் ஒன்றை சுமக்கிறது வேறாகிய நாயின்னு சொல்லிச்சுதான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கு கல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேறு. நான் இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட போய் சொல்கிறேன். இந்த வேறு சொல்லிச்சேன். இப்போ நம்ம உலக பிரகாரமான கதை, அந்த கிளை சொல்லிச்சான் பூவையும் காயும் இலையும் பார்த்து ஒன்று நான் சமைக்கேன்னு. இந்த சத்தத்தை கேட்ட மரம் சொல்லிச்சான், இல்லை கிளை ஜாக்கிரதை, நீ பெருமை அடித்தாத, ஒன்று நான் சமைக்கேன்னு பெருமைப்பட்டு தான். வேறு சொல்லிச்சுதான் இங்கே பாரு, நான் சுமக்காவிட்ட மரம் பெருசா இருந்தா என்ன சாமர்த்தியம் நினைச்சாத, நீ பெருமை பாராட்டாத, நான் வேற விட்டு என்ன விலக்கிட்டேன்னா நீ செத்து போன்னு சொல்லிச்சுதான். இந்த வேருக்கு தண்ணி ஊத்துறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவ நன்னிய ஊத்துறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேரும் இந்த மரமும் இந்த கிளையும் இந்த இலையும் இந்த காயும் பூவையும் நிலைத்து இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அப்போ நீங்கள் வெளிப்பாடு வந்தாலும் சரி, சொப்பனம் கண்டாலும் சரி, தீர்க்க தரிசனம் வந்தாலும் சரி, சுகம் கிடைச்சாலும் சரி, விடுதலை கிடைச்சாலும் சரி, தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சரி, இல்லை வேலையில் கர்த்தர் நம்மளை நல்ல சாப்பாடை தந்தாலும், என்ன தந்தாலும் கர்த்தருடைய இரக்கம் இல்லாத ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. தொண்டையில் எனக்கு ஒரு புண்ணு தந்துட்டா முடிஞ்சு போச்சு, பாட முடியாது, பேச முடியாது, ஒன்றும் செய்யாது. இந்த பல்லு ஆடிட்டு இருக்கு, 2 பல்ல விழுந்துட்டா இதே மாதிரி எனக்கு பேச முடியாது, சின்னு தான் போகும். கர்த்தர் பல்ல நிறைய நாள் வச்சு காக்கைக்கு கேட்டுட்டு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஏதோ ஒன்று கொண்டு வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. பீட்ரு டம் பஸ்வான. ஆமென். 40 நாள் உபவாசம் இருந்த எண்ணத்துக்கு, அவருடைய கிருபை பெற்ற எண்ணத்துக்கு, அவருடைய விடுதலை பெற்ற எண்ணத்திற்கு, இவ்வளோ ஆத்துமாக்களை சம்பாரிச்ச எண்ணத்துக்கு, இவ்வளோ கடினமான உபதேசம் தந்த எண்ணத்துக்கு, பரலோகத்துக்கு இவ்வளோ வழியை சொல்லி தந்த எண்ணத்துக்கு, பிள்ளைகளை கட்டி கொடுத்த எண்ணத்துக்கு, கடைசியில் என் தொண்டையில் என்ன இருக்கு? ஒரு ஆப்பு இருக்கு.
ஆப்பு, இதான் ஆப்பு, இதான் ஆப்பு. தொண்டையில் ஒரு ஆப்பு முடிஞ்சு, சீன் முடிஞ்சு. உங்கள் பீட்டர் பாஸ்டருக்கு சீன் முடிஞ்சு. க்ளோஸ் த கொட்டேஷன். சுப்பேனுக்கு வண்டிய மாடம் கிழிஞ்சு கிடக்கு. அப்போ நம்மளை குறித்து நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு ஜாக்கிரதையா கர்த்தருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, கர்த்தருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமாக இருந்து, நீங்கள் மறு 22ஆம் தேதி வரைக்கும் ராபோஜன பந்தியில் கை போடுகிற உனக்கு கர்த்தருடைய இரத்தத்தை கண்டும் கர்த்தருடைய சரீரத்தை கண்டும் எந்த நேரத்திலும், எந்த வேலையிலும், எந்த தொழிலிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த மரணத்திலும், எந்த துன்பத்திலும், எந்த சந்தோஷத்திலும் நாம் இரத்தத்தை பருகி இருக்கிறோம், சரீரத்தை புசித்திருக்கிறோம். நமக்காக பாடுபட்ட தேவனுடைய சரீரமும் இரத்தமும் எனக்கிட்ட இருக்கிறது என்று அவருடைய வருகை வரைக்கும் அவருடைய மரணங்களை ஞாபகப்படுத்தி நடுக்கத்தோடு நடுக்கத்தை போல நடுங்கி பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் கர்த்தர் உன்னை அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பார்.